குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நமக்கு ஸ்போக்கன் அரபிக்கில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டாபிக். சரியா? என்னென்னா, துபாய் ஒரு அரப் கண்ட்ரீஸில் நம்மளுடைய ஓனர் அங்கே உள்ள அரபின்னு வச்சுக்கோங்க. சரியா? நம்மளுடைய ஸ்பான்சர் அங்கே உள்ள சிட்டிசன், அதான் அங்கே உள்ள அரபி. அப்போ அவங்க கோபத்தில் பேசும்போது எந்த மாதிரி உள்ள சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அப்படி ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஏன்னா அவங்க கோபத்தில் பேசும்போது எந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அவங்க நம்மளை ஏசுகிறாங்கிறது, அவங்க திட்டுறாங்கிறது நமக்கு தெரியணும்ல. சரியா? அதனால் இந்த வீடியோ முக்கியமான வீடியோ. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னென்னா, இப்போ உனக்கு மூளை கெட்டு போச்சா, வெளியே போ, நீ பைத்தியமா, மரியாதையாக பேசு, வாயை மூடு, ரொம்ப பேசாத, இந்த மாதிரி உள்ள சென்டென்ஸ் எல்லாம் பேசுவாங்க அரபிக்கில். சரியா? அப்போ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? வாங்க, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன தெரியுமா? உன் மூளை கெட்டு போச்சா, உனக்கு மூளை கெட்டு போச்சா. இஸ் யோர் பிரெயின் डैमेज्ड, इस योर ब्रेन डैमेज्ड, तुम्हारा दिमाग खराब हुआ क्या, तुम्हारा दिमाग खराब हुआ क्या, इस योर ब्रेन डैमेज्ड, உனக்கு மூளை கெட்டு போச்சா. இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. சரியா? மூக் கர்பான் இன்த, மூக் கர்பான் இன்த. சரியா? மூக் கர்பான் பிரெயின் डैमेज, மூக் பிரெயின் கர்பான் डैमेज, इंत यू. अब क्या சொல்வது? इस योर ब्रेन डैमेज्ड. கரெக்டாக? तुम्हारा दिमाग खराब हुआ क्या, உனக்கு மூளை கெட்டு போச்சா. மூக் கர்பான் இன்த. சரியா? அடுத்த சென்டென்ஸ் என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயமாட்டு மேனேஜரையோ நம்ம ஸ்பான்சர் ஓனரையோ ஓயாமல் அடிக்கடி போய் சந்தித்தோம்னா அவங்க கோபத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு என்ன பிரச்சனை. சரியா? அடிக்கடி அவங்கள தொந்தரவு கொடுத்த மாதிரி அவங்க நினைப்பாங்க. சரி, அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு என்ன பிரச்சனை, வாட்ஸ் யோர் ப்ராப்ளம், துமாரா கியா முஷ்கில் ஹே, துமாரா கியா முஷ்கில் ஹே, வாட்ஸ் யோர் ப்ராப்ளம், உனக்கு என்ன பிரச்சனை. சரியா? இது கோபத்தில் கேட்கும்போது எப்படி கேட்பாங்க? ஷூ முஷ்கிலத்திக், ஷூ முஷ்கிலத்திக். சரியா? முஷ்கிலத்திக்னா யுவர் ப்ராப்ளம், ஷூனா வாட். சரி, சொல்லும்போது வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் கரெக்டாக வருது. சரியா? துமாரா கியா முஷ்கில் ஹை. சரியா? துமாரா கியா முஷ்கில் ஹை, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம், உனக்கு என்ன பிரச்சனை. கரெக்டாக? ஷூ முஷ்கிலத்திக். கரெக்டாக? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் ரொம்ப கோபத்தில், சரியா, நீ பைத்தியமானு கேட்பாங்க. சரி, நம்ம வேலையில் ஏதாவது தப்பாகி போச்சுன்னு வைங்க. சரியா? நீ பைத்தியமா, ஆர் யூ கிரேசி, தும் பாகல் ஹை கியா, தும் பாகல் ஹை கியா, ஆர் யூ கிரேசி, நீ பைத்தியமா. இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. சரியா? இந்த மஜ்னூன், இந்த மஜ்னூன். சரியா? இந்த மஜ்னூன்னு சொன்னோன்னா யூ ஆர் கிரேசி. சரியா? இந்த மஜ்னூன், இந்த யூ, மஜ்னூன் கிரேசி, அப்போ யூ ஆர் கிரேசின்னு வரும். ஆனால் இந்த மஜ்னூன்னு ஒரு கொஸ்டின் மார்க் கிளாஸில் போட்டோம்னா ஆர் யூ கிரேசி, ஆர் யூ கிரேசி. கரெக்டாக? நீ பைத்தியமா, தும் பாகல் ஹை கியா, இந்த மஜ்னூன். கரெக்டாக? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு தப்பு நம்ம திரும்ப திரும்ப செய்யும்போது நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, வார்னிங் கொடுப்பாங்க. இதுதான் உனக்கு கடைசி தடவை. சரியா? இதுதான் உனக்கு கடைசி தடவை. திஸ் இஸ் தி லாஸ்ட் டைம் ஃபார் யூ, திஸ் இஸ் தி லாஸ்ட் டைம் ஃபார் யூ, ஏ துமாரா ஆக்கிர் பார் ஹை. சரியா? ஏ துமாரா ஆக்கிர் பார் ஹை, திஸ் இஸ் தி லாஸ்ட் டைம் ஃபார் யூ, இதுதான் உனக்கு கடைசி தடவை. சரியா? அது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க. கரெக்டாக? ஹாதி ஆக்கிர் மர்ரா லக். கரெக்டாக? ஹாதி ஆக்கிர் மர்ரா லக். ஹாதி திஸ், ஆக்கிர் லாஸ்ட், மர்ரா டைம், லக் ஃபார் யூ. கரெக்டாக? ஹாதி திஸ், ஆக்கிர் லாஸ்ட், மர்ரா டைம், லக் ஃபார் யூ. அப்போ சேஞ்ச் போது திஸ் இஸ் தி லாஸ்ட் டைம் ஃபார் யூ, திஸ் இஸ் தி லாஸ்ட் டைம் ஃபார் யூ, ஏ துமாரா ஆக்கிர் பார் ஹே, இதுதான் ஒரு கடைசி தடவை. கரெக்டாக? ஹாதி ஆக்கிர் மர்ரா லக். ஓகே? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இது ஒரு கொஞ்சம் ஒரு செல்லமாக திட்டுற மாதிரி ஒரு சென்டென்ஸ் இது. சரியா? இது சும்மா ஒரு ரொம்ப செல்லமாக திட்டும்போது என்னென்னா, நீ ஒரு திருடன்னு சொல்லுவாங்க. சரியா? நீ ஒரு திருடன், யூ ஆர் எ தீஃப், தும் சோர் ஹோ, தும் சோர் ஹோ, யூ ஆர் எ தீஃப், நீ ஒரு திருடன். ஏன்னா நம்ம தமிழில் சரி திருட்டு பயலை, திருட்டு பயலை சும்மா தமாசா சொல்லணும்ல, திருட்டு பயலை, அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இது எப்படி சொல்லுவாங்க? நீ ஒரு திருடன், யூ ஆர் எ தீஃப், தும் சோர் ஹோ. இந்த ஹராமி, இந்த ஹராமி, ஹராமின்னா திருடன், இந்தன்னா யூ, அதான் ஹராமின்னா தீஃப், இந்தன்னா யூ. அப்போ சொல்லும்போது யூ ஆர் எ தீஃப், தும் சோர் ஹோ, நீ ஒரு திருடன். கரெக்டாக? ஓகே. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். உனக்கு மூளை இல்லையான்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி கேட்பாங்க? சரி, உனக்கு மூளை இல்லையா, டோன்ட் யூ ஹேவ் ஏ பிரெயின், டோன்ட் யூ ஹேவ் ஏ பிரெயின், தும்கு திமாக் நஹி கியா, தும்கு திமாக் நஹி கியா, டோன்ட் யூ ஹேவ் ஏ பிரெயின், உனக்கு மூளை இல்லையா. இது எப்படி அரபி கேட்பாங்க, அரபிக்கில் எப்படி கேட்பாங்க. சரியா? மாஃபி அக்கல் அந்தக், மாஃபி அக்கல் அந்தக். கரெக்டாக?
மாஃபி அக்கல், அதாவது அக்கல்னால் இதில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டும் அதாவது ப்ரொனன்சியேஷன் உட்பட தான் இருக்கும். என்னென்னா சாப்பாட்டுக்கும் அக்கல்னு சொல்லுவாங்க, இதுக்கும் அக்கல்னு சொல்கிறோமா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னென்னா இதில் வந்து ஃபஸ்ட் எழுத்து ஆன், அதில் வந்து சாப்பாட்டுக்கு உள்ளதில் ஃபஸ்ட் எழுத்து வந்து அலீஃப். கரெக்டாக? ஆனால் ப்ரொனன்சியேஷன் வந்து ரெண்டும் உட்பட தான் தெரியும். சரியா? இப்போ மாஃபி அக்கல் அண்ட் தக். சரியா? மாஃபின்னா நோ, அக்கல்னா பிரைன், அண்ட் தக்னா யூ ஹாவ். சரியா? அப்போ ஒரு கொஸ்டின் நம்ம போட்டிருக்கனால கொஸ்டின் வேர்டாக மாறுது. அதான் மாஃபி அக்கல் அண்ட் தக்னு சொன்னால் டோன்ட் யூ ஹேவ் ஏ பிரைன், உனக்கு மூளை இல்லையா, தும்க்கு திமாக் நஹி கியா. சரியா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு விஷயம் நம்ம தப்பு நடந்து போச்சு, அப்போ ஓனர் வந்து கோபத்தில் என்ன சொல்கிறாருன்னா வெளியே போங்கிறாரு. சரியா? கெட் அவுட் பார் ஜாவ். சரியா? வெளியே போ, கெட் அவுட் பார் ஜாவ். இது எப்படி அரபிக்கில் சொல்கிறாரு? சரியா? எல்லா ரூஹ் பர்றா, எல்லா ரூஹ் பர்றா. சரியா? எல்லா ரூஹ் பர்றா, அதான் ரூஹ்னா கோ, பர்றான்னா அவுட். இன்னும் கொஞ்சம் கூட கோபத்தில் சொல்லும்போது எல்லான்னு ஒரு வேர்டு போட்டு சொல்லுவாங்க. சரியா? அப்போ எல்லா ரூஹ் பர்றான்னு சொன்னால் வெளியே போ, கெட் அவுட் பார் ஜாவ். கரெக்டாக? ஓகே, அடுத்தால் நம்ம எதாவது பேசும்போது கோபத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா வாயை மூடுங்கிறாங்க. சரியா? அப்போ இந்த வாயை மூடு, இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி சொல்லுவாங்க? சரியா? வாயை மூடு, க்ளோஸ் யுவர் மவுத், மூவ் பந்த் கரோ, க்ளோஸ் யுவர் மவுத், வாயை மூடு. இதுக்கு என்ன அரபிக்கில் சொல்லுவாங்க? சரியா? சக்கர் ஃபம்மக். சரியா? சக்கர் ஃபம்மக். சரியா? சக்கர் ஃபம்மக், சக்கர் க்ளோஸ், ஃபம்னா மவுத்து, ஃபம்மக்குன்னு சொன்னால் யுவர் மவுத். கரெக்டாக? அப்போது சக்கர் ஃபம்மக்குன்னு சொன்னால் க்ளோஸ் யுவர் மவுத், மூவ் பந்த் கரோ, வாயை மூடு. கரெக்டாக? ஓகே, அடுத்தல வந்து இப்போ நம்ம ஒரு மேனேஜர்கிட்டே ஒரு ஓனர்கிட்டே பேசும்போது கொஞ்சம் கரெக்டாக அவங்ககிட்ட பேசுகிறத மனசில் வச்சு கொஞ்சம் ரெஸ்பெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசணும். சும்மா நம்ம ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி பேசணும்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மரியாதையாக பேசு. சரியா? ஏன்னா அந்த சாருங்களுடைய வேர்டுக்கு அரபிக் என்னையோ அதை யூஸ் பண்ண தெரியணும், அதோட போன உடனே சலாம் அலைக்கும்னு சொல்ல தெரியணும். சரியா? இந்த மாதிரி குறிப்பிட்ட சில வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தெரியணும். சரியா? ப்ளீஸ்னு ஒரு சொல்லி அடுத்தால ஒரு சென்டென்ஸை பேச தெரியணும். சரியா? சாரின்னு சொல்லி பேச தெரியணும். இதெல்லாம் மரியாதையாக பேசும்போது யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். சரியா? அந்த மாதிரி மரியாதையாக பேசும்போது இந்த மாதிரி பேசாமல் சும்மா சாதாரணமாக பேசணும்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மரியாதையாக பேசு, ஸ்பீக் வித் ரெஸ்பெக்ட், இஜ்ஜத் சே பாத் கரோ. சரியா? இஜ்ஜத் சே பாத் கரோ, ஸ்பீக் வித் ரெஸ்பெக்ட், மரியாதையாக பேசு. கரெக்டாக? இதுக்கு என்ன அரபி? தக்கல்லம் பஹத்ரம். சரியா? தக்கல்லம் பஹத்ரம். கரெக்டாக? தக்கல்லம் ஸ்பீக், பஹத்ரம்னு சொன்னாக்கி வித் ரெஸ்பெக்ட். சரியா? அகத்திரம்னா ரெஸ்பெக்ட், பாகத்திரம்னு சொன்னால் வித் ரெஸ்பெக்ட். சரியா? அப்போ தக்கெல்லாம் பாகத்திரம்னு சொன்னால் ஸ்பீக் வித் ரெஸ்பெக்ட், ஜஸ்ஸே பார்க்குறோம், மரியாதையோட பேசு. சரியா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸும் ஒரு கொஞ்சம் ஒரு சும்மா ஒரு செல்லமாக திட்டக்கூடிய ஒரு சென்டென்ஸ்னு வச்சுக்கோங்க. சரியா? கொஞ்சம் செல்லமாக. சரியா? ஏன்னா கோபப்படாமல் செல்லமாகவே இந்த மாதிரி சென்டென்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க அரபிங்க. சரியா? ஏன்னா யுவர் ஏ ப்ராப்ளம், ஒன்றால் பிரச்சனை. சரியா? ஒன்றால் பிரச்சனை, யுவர் ஏ ப்ராப்ளம், தும் முஷ்கில் ஹை. சரியா? தும் முஷ்கில் ஹை, யுவர் ஏ ப்ராப்ளம், ஒன்றால் பிரச்சனை. இதுக்கு என்ன அரபிக்கில் எப்படி சொல்லுவாங்க? சரியா? இந்த முஷ்கில. சரியா? இந்த முஷ்கில. சரியா? இந்த முஷ்கில. ஓகே, அப்போ இந்தன்னா யூ, முஷ்கில்னா ப்ராப்ளம். அப்போ சொல்லும்போது யுவர் ஏ ப்ராப்ளம், தும் முஷ்கில் ஹை, ஒன்றால் பிரச்சனை. கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஏதோ நம்ம இப்போ ஓனர்கிட்டயோ இல்லைனா மேனேஜர்கிட்டே பேசும்போது நம்ம பேச்சு வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதான் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் கோபத்தில் பேசுகிறோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன் பேச்சு சரியில்லை. சரியா? உன் பேச்சு சரியில்லை, யுவர் வேர்ட்ஸ் ஆர் நாட் குட், யுவர் வேர்ட்ஸ் ஆர் நாட் குட், துமாரா பாத் டீக் நஹி ஹை, துமாரா பாத் டீக் நஹி ஹை, யுவர் வேர்ட்ஸ் ஆர் நாட் குட், உன் பேச்சு சரியில்லை. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க? கலாமிக் மூசைன். சரியா? கலாமிக் மூசைன், கலாமிக் மூசைன். சரியா? கலாமிக் யுவர் வேர்ட்ஸ், மூ நாட் ஜெயின் குட். அப்போ சொல்லும்போது யுவர் வேர்ட்ஸ் ஆர் நாட் குட் கரெக்டாக வருது. கலாமிக் யுவர் வேர்ட்ஸ், மூ ஜெயின் நாட் குட். ஒரு ஆறு மட்டும் நம்ம இடையில சேர்த்து யுவர் வேர்ட்ஸ் ஆர் நாட் குட்னு சொல்கிறோம். துமாரா பாத் டீக் நஹி ஹை, உன் பேச்சு சரியில்லை. கரெக்டாக? அடுத்தால என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப பேசாத. சரியா? ரொம்ப பேசாத. சரியா? டோன்ட் டாக் டூ மச், ஜாதா பாத் மத் கரோ. சரியா? ஜாதா பாத் மத் கரோ, டோன்ட் டாக் டூ மச், ரொம்ப பேசாத. இதுக்கு என்ன அரபிக்? ல தக்கல்லம் வாயித், ல தக்கல்லம் வாயித். சரியா? ல தக்கல்லம் வாயித், அதாவது ல தக்கலம், தக்கலம்னா ஸ்பீக். சரியா? டாக்னு இங்கே தக்கலம்னா டாக், ல தக்கலம்னு சொன்னால் டோன்ட் டாக், வாயித்துனா டூ மச். கரெக்டாக?
லா தக்கலாம் டோன்ட் டாக் வாய் டூ மச் அப்படி சேரும்போது டோன்ட் டாக் டூ மச் கரெக்டாக வருது. ஜாதா பாத் மத் கரோ, சரியா, ரொம்ப பேசாத, கரெக்டாக. ஓகே, சரி, ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஏன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நமக்கு வந்து அவர் சொன்னது கொஞ்சம் புரியலை. அப்போ கோபத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு புரியாதா, உனக்கு புரியாதா, டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட், क्या तुम समझता नहीं, क्या तुम समझता नहीं, டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட், உனக்கு புரியாதா. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க, சரியா. இந்த மாத்தஃபம், இந்த மாத்தஃபம், சரியா, இந்த மாத்தஃபம், இந்த யூ மாத்தஃபம் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், சரியா, புரிஞ்சுதா. அப்போ சேரும்போது டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட், क्या तुम समझता नहीं, உனக்கு புரியாதா, இந்த மாத்தஃபம், கரெக்டாக. அடுத்தது என்ன பாருங்கள். அடுத்தது என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது நம்ம வந்து கொஞ்சம் அதை ஒரு பிரச்சனையாக எடுக்காமல் சும்மா சாதாரணமாக பேசின போல் பேசணும்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் கூட விளையாடாத, ஏன் கூட விளையாடாத, சரியா. இது வந்து யாராவது நம்ம ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், அவள் ஏதாவது ஒரு கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கலாம், அதை நம்ம யோசிக்காமல் சும்மா சாதாரணமாக பேசினோம்னா ஏதோ ஒரு கோபத்தில் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இல்லைனா ஓனரோ மேனேஜரோ சொல்கிறாங்க, சரியா. ஏன் கூட விளையாடாத, டோன்ட் ப்ளே வித் மீ, மேரே சாத் மத் கேலோ, மேரே சாத் மத் கேலோ, டோன்ட் ப்ளே வித் மீ, ஏன் கூட விளையாடாத. அதுக்கு என்ன அரபிக், லா தல்லப் மாயி, சரியா, லா தல்லப் மாயி, ஓகே. தல்லப் ப்ளே, லா தல்லப் டோன்ட் ப்ளே, மா வித் மாயி வித் மீ, கரெக்டாக. அப்போ லா தல்லப் டோன்ட் ப்ளே, மாயி வித் மீ, அப்போ சரி டோன்ட் ப்ளே வித் மீ கரெக்டாக வருது. மேரே சாத் மத் கேலோ, என் கூட விளையாடாத, சரியா. ஓகே, அடுத்தல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மேனேஜரோ ஓனரோ வச்சுக்கோங்க, சரியா, என்ன சொல்கிறாங்கன்னா, பேச்சை நிறுத்து, சரியா, பேச்சை நிறுத்து, ஸ்டாப் டாக்கிங், பாத் பந்த் கரோ, கரெக்டாக. பாத் பந்த் கரோ, ஸ்டாப் டாக்கிங், பேச்சை நிறுத்து. இதுக்கு என்ன அரபி, வாக்கஃப் அல் கலாம், சரியா, வாக்கஃப் அல் கலாம், சரியா, வாக்கஃப் ஸ்டாப் அல் கலாம் டாக்கிங், கரெக்டாக. வாக்கஃப் ஸ்டாப் அல் கலாம் டாக்கிங். அப்போ சேர்த்து என்பது ஸ்டாப் டாக்கிங், பேச்சை நிறுத்து, பாத் பந்த் கரோ, கரெக்டாக. வாக்கஃப் அல் கலாம், ஓகே. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து நிறையா சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி இது இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன், சரியா. ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள், சரியா. ஓகே, பாய்.